ஹாய் மக்களே, ஒரு சும்மனைக்கு குதிரை பேரத்தை பத்தி பேசியிருக்காங்க. அது நம்ம டிவிக்கு பத்தி ஒண்ணு பேசியிருக்காங்க, கேளுங்க. மாமியார் வந்து ஸ்லீப்பர் செல் மாதிரி உங்க மாமியார் அங்க அனுப்பிவிட்டு 5000 கோடி ரூபாய் சொத்து கணக்குல வர அளவுக்கு டிக்ளரேஷன் ஃபார்ம்ல, அதாவது வேட்புமனு தாக்கல் செய்யறப்ப அதுல டிக்ளேர் பண்ற அளவுக்கு 5000 கோடி ரூபாய் சொத்து இருக்குன்னா, அப்போ ஊழல்வாதியை எந்த அளவுக்கு உங்க மாமியார் சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க. அப்படி 5000 கோடி ரூபாய் சொத்து வச்சுக்கிட்டு உங்க மாமியார் ஸ்லீப்பர் செல் மாதிரி வந்து ஏடிஎம்கே அனுப்பிவிட்டு அந்த கட்சியை ரெண்டாக்கி அதுல இருந்து குதிரை பேரம் பேசி அதுல இருந்து ஒரு 25 எம்எல்ஏ உங்களுடைய தலைவருக்கு வந்து ஆதரவு கொடுத்து அதுல குதிரை பேரம் நடத்தக்கூடிய நீங்க தூய் சக்தியா? நீங்க வந்து சட்டசபையில உதயநிதிக்கு எதிராக கேள்வி கேட்க என்ன தகுதி இருக்கு? ஃபர்ஸ்ட் என்ன உங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட் என்ன? ஃபர்ஸ்ட் திமுக என்னைக்காவது குதிரை பேரம் போய் பாத்துருக்கீங்களா? தோத்தாலும் ஜெயிச்சா சட்டசபையில முதலமைச்சரா இருப்போம், தோத்தா நாங்க எதிர்கட்சியில உங்களை மாதிரியா? ஆமா, நீ எதிர்கட்சியா இருந்து நோட்டி தள்ளிடுவீங்க. நாங்க பார்க்கத்தானே போறோம். கேட்கற கேள்வி எல்லாம் கேட்டு பதில் சொல்றதுக்கு முன்னாடி வெளியே போறோம் வெளியே நடப்பு பண்ணிட்டு வெக்கமே இல்லாம நாங்க வந்து கேள்வி கேட்டோம். நாங்க எதிர்கட்சி அப்படின்னு சொல்றது எதிர்கட்சி என்ன தெரியுமா? ஜெயலலிதா ஒரு கருணாநிதி அடிச்சு வெளியே தூக்கி போட்டாங்க. ஞாபகம் அந்த மாதிரி தூக்கி போடணும். அப்பதான் அது நடக்கும். கூட சீக்கிரத்துல நீங்க பண்றதுக்கு அதெல்லாம் நடக்கும். அதோட தகுதி இருக்குன்னு எல்லாத்தையும் கேட்கறீங்க. வெக்கமே இல்லாத சும்பனக்கியே உனக்கு என்னடா தகுதி இருக்கு? ஒரு காருக்குள்ள உட்காந்து கண்ணாடி போட்டு பேசுற உனக்கு என்னடா தகுதி இருக்கு? இவனெல்லாம் பத்தி பேச நீ என்ன பிரைம் மினிஸ்டரா? உனக்கு பேச தகுதி இருக்கு? வெக்கமே இல்லாம கொடுக்குற 200 காசுக்கு பிச்சை எடுக்கிற நீ தகுதி பத்தி பேசுறா? தகுதி இல்லாதவங்க. இன்னொன்னு குதிரை பேரத்தை பத்தி பேச ஒரு போட்டோ போடுறோம் பாரு. ஏடிஎம்கேல வந்து ஜாயின் பண்ணவங்க இவங்கெல்லாம் எப்படி குதிரை பேரம் பண்ணி தான் நீங்க சேர்த்தீங்க அப்படின்னு சொன்ன நீ ஒத்துக்குறியா? நீங்க செஞ்சா நல்லது, நாங்க செஞ்சா இதா? அவங்களா வந்து சேர்ந்தாங்க, அதுக்கு நாங்க வந்து குதிரை பேரம் பேசினது நீ பார்த்த. வெக்கமா இல்ல? சோத்தக்கான திங்கிற டேய், உன சத்தியமா புரியடா. அவங்க எழுதி கொடுக்கறத ஒழுங்கா, அதாவது சொந்தமா யோசிங்கடா. எழுதி கொடுக்கறது இன்னும் பேசிக்கிட்டு இருக்காம சொந்தமா யோசிங்கடா. அவங்களுக்கு மூளை மண்டையில இருக்கா இல்ல குண்டியில இருக்கா? குண்டியில சும்முனைக்கு பெல்லடா.